Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. மீறுதலும் பாவமும் இதாங்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எத்தனையோ வியாதிகளுக்கு காரணம். ஆனால் அந்த வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு இயேசு என்கிறவர் ஒருவரை தவிர வேற ஒரு தீர்வு இல்லை இந்த உலகத்தில். நீங்க எடுக்கிறீங்களே எத்தனையோ மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எவ்வளவு ட்ரக்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிறது, எவ்வளவோ ட்ரக்ஸ் உள்ளே இருக்கிறது. ஒரு சிலரெல்லாம் கொத்து கொத்தா மாத்திரைகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மருந்துகள் கொண்டு வருகிறது. மருந்து எடுக்க கூடாது என்கிறது தேவன் உங்களோடு கூட தனிப்பட்ட விதமாய் பேச வேண்டிய ஒன்று. நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்கள் மருந்து எடுக்க கூடாது என்று. இட் இஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தேவன் உங்களுடைய இடைப்பட்டுவாரானால் you can stop your medicine, but it has to be God's instruction to you. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கணும். ஆனால் நான் எதற்கதை ஒரு உதாரணமாய் சொல்கிறேன், ஆனால் எந்த மருந்தை எடுத்தாலும் there will be a side effect. உங்க சரீரத்தில் சுகமாக வேண்டிய ஒரு வியாதியை சுகமாக்குவதற்காக நீங்க எடுக்கிற மாத்திரை இன்னொரு வியாதியை உங்கள் சரீரத்தில் உண்டாக்கி கொடுக்கிறது. உங்க கிட்னியை பழுதாக்குது, உங்க ஹார்ட்டை பழுதாக்குது. இதெல்லாம் இல்லாமல் இலவசமாய் ஒருவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் தான் உன்னை குணமாக்குகிறவர், நான் தான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், நான் தான் உன்னை சுகமாக்குகிறவர். நான் சிலுவையிலே உனக்காக நீ சுகமாக தான் நான் சிலுவையிலே மரித்தேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நான் சில மரணத்தை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், சில ஹார்ட் அட்டாக்கை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், சில கிட்னி ஃபெயிலியரை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இதோ டாக்டர்ஸ் உங்களுக்கு மருத்துவர்கள் கொடுக்க போகிற எந்த ரிப்போர்ட் ஆனாலும் சரி, let it burn, எரிவதாக. மருத்துவர்களுடைய அறிக்கைகளை கேன்சல் பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. உங்க சரீரத்திலே நரம்புகள், நாடிகள், எலும்புகள், சதைகள், எல்லா அணுக்களிலும் தேவனுடைய வல்லமை இப்போதே இறங்குவதாக. சுகமடைவீர்களாக, பலனடைவீர்களாக. இப்பொழுதே சுகம். I cannot see somebody who is receiving. பெற்றுக்கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்க முடியல. வெக்கப்படுறீங்களா பெற்றுக்கொள்ள? சத்தமா ஆமென் சொல்லுங்க, சத்தமா லேலுயா சொல்லுங்க. எழுந்து குதிக்கணும்னு தோணா குதிங்க. God is healing you right now. சுகம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பலவீனம் அடைவது தேவ சித்தம் அல்ல, சுகவீனம் அடைவது தேவ சித்தம் அல்ல, நீங்கள் வியாதிப்படுவது தேவ சித்தம் அல்ல. The Lord is your healer. You have to be healed. நீங்கள் சுகம் அடைய வேண்டும். பைபிள் சொல்லுது, காய்ச்சல் கூட ஒரு வாதை. even fever is a plague. அது ஒரு வாதையா? வரக்கூடாது, வரவே கூடாது. அப்படி வரக்கூடாது என்றால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்க நாம் கவனப்பட வேண்டும். பாஸ்டர், திடீர்னு வியாதி வந்துருச்சுனா இட்ஸ் ஓகே, யூ கேன் ரன் பேக் டு காட். நீ தேவன்கிட்ட திரும்பி போகலாம், ஆண்டவர்கிட்ட திரும்பி உட்கார்ந்து கேட்கலாம். ஆண்டவரே, நான் எங்க ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்க விட்டுட்டேன், அங்க எனக்கு திரும்ப உணர்த்தி கொடுங்க. I will correct myself. நான் திருத்திக் கொள்ள ஆயத்தம்னு சொல்லுங்க. ஐயா, நீ டாக்டரை தேடி ஓடுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல, நீ அங்கே இங்கே மருத்துவங்களை தேடி ஓடுவது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா ஒருவர் சுகம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு, ஒருவர் உன்னை குணமாக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஒருவருடைய தழும்புகளால் நீ குணமாகலாம், ஒருவருடைய
You can be healed freely by Jesus. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். உங்களுக்கு வியாதி வரக்கூடாத ஒரு வாழ்வு வேணும்னா இந்த வசனத்தை டெய்லி மருந்தா சாப்பிடுங்க. ஆமென். என் பரிகாரி இயேசு, என் டயபெட்டிக்கு பரிகாரி இயேசு, என் பிளட் பிரஷருக்கு பரிகாரி இயேசு, என் கேன்சருக்கு பரிகாரி இயேசு, என்னுடைய எல்லா கட்டிகளுக்கும் பரிகாரி இயேசு. வாயிலே அறிக்கை செய்ய I tell you the power of God, the resurrected power of God, உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை அங்கே இறங்க தொடங்கும். நீங்கள் குணமாவீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ உங்களுக்கு கிருபை செய்வார். இன்னைக்கு இந்த எல்லையில் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். I declare and I decree over Petra Church, இந்த எல்லை முழுவதும் ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு இந்த எல்லையில யார் கால் எடுத்து வைத்தாலும் அவர்கள் சுகம் அடைவார்களாக. நானே உன் பரிகாரி என்று சொன்னவர் இந்த இடத்திலே உலாவுவாராக. அவர் கிரியை செய்வாராக. வியாதிப்பட்டவர்கள் சுகமாவார்களாக. If somebody is receiving, I want somebody to celebrate the healing of God. I want somebody to celebrate. கொண்டாடுங்கள் சுகத்தை, கொண்டாடுங்கள் சுகப்படுத்துகிறவரை. I am healed by the stripes of Jesus. Hey, ay, 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 ay. Hallelujah. சத்தமாய் hallelujah. வைராக்கியமாய் சொல்லுங்கள் hallelujah. உங்க கட்டியெல்லாம் மறைஞ்சிரும். உங்க சரீரத்துல கட்டியோடு வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு சுகமத்தோடு தான் போறீங்க. உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. காரணம் உன் பரிகாரி சாதாரண டாக்டர் இல்ல. ஐயா, டாக்டருக்கு உன்னுடைய இதை பரிசோதித்தால் தான் தெரியும். ஆனால் தாயின் கருவிலே நீ உருப்படும் நாள் முன்னே உன்னுடைய ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் உண்டாக்கினவர் உன்னுடைய உள் உறுப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இயேசு. He is your healer. Oh rakatala bahadura bahadura bahadira bahadere. Be healed. Be healed. Hey 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 hey. வானம் திறக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க ஹார்ட்ல கை வைங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஹார்ட் அட்டாக் எனக்கு வராது. I cancel in the mighty name of Jesus. கையை தட்டி Ripagadura bakara bagaduri gabanantere sekanade. Ti prahas bagadure manantere bege prahas sagadare. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க. உங்க டாக்டர் இயேசு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என் டாக்டர் ஜீசஸ். ஏங்க, ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நிரம்பி வழியுது. இன்னைக்கு நிரம்பி வழியுது. நான் இன்னையிலிருந்து டிக்ளேர் பண்றேன், ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் இந்த ஹாஸ்பிட்டல் நிரம்பட்டும். ஒருவர் இலவசமாய் தருகிறார். Let us receive it. கையை நல்லா தட்டி எல்லாரும் இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்வோம்.
Oh Jesus, 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 Jesus. Jesus, 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 Jesus. Jesus, 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 Jesus. Hallelujah. அமருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ நீங்க எழுந்தீங்களே, நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? சும்மா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும். குதிக்கணும், ஆடணும், பலனடையணும். வேதம் சொல்லுது, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஆலயத்தின் வாசல்ல இருந்த ஒரு முடவனை பார்த்து, எங்களிடத்துல வெள்ளி இல்ல, எங்களிடத்துல பொன்னும் இல்ல, எங்க கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. பைபிள் சொல்லுது, அவளுடைய எலும்புகளும் கரடுகளும் பலன் கொண்டது, பலன் கொண்டது. அவள் துள்ளி குதித்து ஓடினாள். அப்ப அது ஒரு பவர் தானே, அப்ப அது ஒரு வல்லமை தானே. ஏன் அந்த வல்லமை இன்னைக்கு உங்க சரீரத்தில் இறங்க கூடாது? நீங்கள் சுகமடைவீர்களாக. ஹalleluya. அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லைங்க. கையை நல்லா உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. உங்க தாய் தகப்பனுக்கு இருக்கிற வியாதி, உங்க தலைமுறையில சிலருக்கு இருக்கிற வியாதி உங்களுக்கு வரக்கூடாது. ஐ கேன்சல் பண்றேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலும் பரிகாரியாகிய மாறின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் எங்கள் செல், எங்கள் அணுக்கள், எங்கள் எலும்பு, எங்க இரத்தத்தில் உருவெடுத்த வியாதிகள் உடைவதாக. உடைஞ்சே ஆகணுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் வியாதி படக்கூடாது, எனக்கு வியாதியே வரக்கூடாது, வரவே கூடாது, வந்தாலும் ஓடணும். ஆமென். ஹalleluya. இயேசு இந்த பூமியில 33 வருஷம் இருந்தார். அவர் ஒரு நாளும் வியாதிப்பட்டதாக பைபிள் குறிப்பிடலை. அந்த ஊழியக்காரர் வியாதிப்பட்டார், இந்த ஊழியக்காரர் வியாதிப்பட்டார், அவர் இப்படி செத்தார், அவர் இப்படி செத்தார். எனக்கு யாருடைய அபிஷேகமும் வேண்டாம், எங்களுக்கு இயேசு மேல இருந்த அபிஷேகம் வேண்டாம். அவர் பூரண, அவர் பூரண, அவர் பூரண. அவர் வியாதியை படல, நாங்களும் வியாதி பட மாட்டோம். வியாதி எங்களுக்குரியதல்ல. We cancel sickness. சொல்லுங்கள் burn, சொல்லுங்கள் burn, சொல்லுங்கள் burn, சொல்லுங்க fire. இன்னும் கொஞ்சம் மெல்ல சொல்லுங்க. பாம்பு உங்களுக்கு டாடா காமிச்சிட்டு போகும். இன்னைக்கு வியாதிகள் உங்களை கண்டு பயப்படணும். சொல்லுங்க, நீங்கள் எரிய எரிய, சொல்லுங்க, நான் எரிய எரிய, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் எரிய எரிய எல்லா வியாதியும் அதுவே சுட்டெரிக்குது. சொல்லுங்க ஃபயர், சொல்லுங்க ஃபயர், சொல்லுங்க ஃபயர், சொல்லுங்க ஃபயர், சொல்லுங்க ஃபயர், சொல்லுங்க ஃபயர், ஃபயர். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அன்றைக்கும் அதே வல்லமை, இன்றைக்கும் அதே வல்லமை, என்றைக்கும் அதே வல்லமை. நாங்கள் வியாதிப்படுவது தேவ சித்தம் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். நானும் நீங்களும் என்னைக்கு உலகத்துல வாழ்றோம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் சீக்கு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஹைக்கு போகுதோ, என்ன ஹை தெரியுமா? நான் உலகத்துல வாழ்ந்தாலும் நான் ஒரு ஆவிக்குரியவன். I am not of this world. நான் இவ்வுலகத்திற்கு உரியவன். சத்தமா சொல்லுங்க, இவ்வுலகத்திற்கு உரியவன். உலகத்துக்கு உரியவனுக்கு தாங்க வேதனை, வருத்தம், மரணம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், மரணத்தை பத்தி கூட நீங்க பேசக்கூடாது. நான் செத்துட்டாதான் உனக்கு தெரியும்,
நான் செத்தாதான் உனக்கு புரியும். நான் செத்துருவோம் போல இருக்கு. எல்லாரும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இன்னையோட நிப்பாட்டிரு. இதெல்லாம் எப்படி தெரியுமா? நம்மளே போய் சூனியத்தை ஃப்ரீயா வாங்கிக்கிற மாதிரி. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, never talk about death. கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, ஜீவன், எனக்குள்ளே ஜீவன். ஹalleluya. யோவான் 10:10 அழகா சொல்லுது, பிசாசு தான் திருடுவான், கொல்லுவான், அழிக்குவான். ஆனா கர்த்தர் இயேசு எதற்கு வந்தாராம்? வாசிங்க, யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நல்லா கவனிங்க. பிசாசு தான் திருடன். அவன் என்ன செய்வானா? கொல்லவும், திருடவும், கொல்லவும், கொல்லவும், அழிக்கவும். அழிக்கவும். சொல்லுங்க, திருட, கொல்ல, அழிக்க. இந்த 3 யாருடைய வேலை? ஆனா அதை நீங்க செய்றீங்க தெரியுமா? சத்துருவம் போல நீங்களே உங்களை கொலை பண்ணிக்கிறது. சத்துருவம் போல நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே இருந்து அவருடைய ரட்சிப்பை காண்பேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் வியாதியும் கேன்சரும் வருத்தமும் உன்னை பின்தொடரும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அப்பயே அதை பேசிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சாவை பத்தி இதுக்கப்புறம் பேசின அவ்வளவுதான். அபிஷேகம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்குவதில்லை. மரணமே உன் கூரைங்க, பாதாளமே. திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க, மரணமே, மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹalleluya. கல்லறை பயப்படணுங்க உங்களுக்கு. மரணம் உங்களை தொட பயப்படணும். Never allow death, never allow sickness. மரணம்னு ஒன்று சம்பவிக்கணும்னா அது கர்த்தருடைய நேரத்தின்படி ஆகும். ஆமென். பைபிள் சொல்லுது, என்னுடைய சுவாசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தாங்க ஊதுனாரு நாசியில. அவர் என்னைக்கு நிப்பாட்டணுமோ அவர் நிப்பாட்டுவார், என்னைக்கு எடுத்துக்கணுமோ எடுத்துக்குவாரு, அல்லது அவர் வருகையிலே உங்களை தூக்கணும்னா தூக்குவாரு. அதெல்லாம் அவர் பார்த்து கொள்வாரு. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். வாயை திறந்தெல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சொல்லுங்க பக்கத்துல தட்டி, சுகமாயிரு, சுகமாயிரு. சொல்லுங்க, சுகமாயிரு. சொல்லுங்க, சுகமாயிரு. சொல்லுங்க, சுகமாயிரு, சுகமாயிரு. You have to be healed. Amen. எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வருது, எனக்கு வியாதி வரக்கூடாது, வந்தாலும் அதை என்னை கண்டு பயப்படணும். சிலர் எப்படி தெரியுமா, வியாதியை ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ, வியாதி கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கா, பலவீனம் வர்ற மாதிரி இருக்கா, உடனே வாயை திறந்து ராக்கா சந்தோ கோபரோஸ் மனா மந்தனே பக்க பிரஹோஸ் பகலதியாந்தனமா. கொஞ்ச நேரம் வெள்ள வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். மந்தோ கோப்ரோஸ் பகலதியாந்தனா ரந்தகஸ் பகலதுனியா கட்டக பிரஹஸ் பகௌரியா சண்டக பக்கதரா கபலகதனா. I cannot hear tongues of fire. ஒரு அக்கினி நிறைந்த பாஷையை கேட்க முடியல. கொஞ்சம் வாயை திறந்து கோடமா சண்டக பக்கதோ ரந்தகபக சங்கதஹோரியாலரா. அந்நிய பாஷை வரமில்லாதவங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்நிய பாஷை வரம் இருக்கிறவர்கள் வாயை நெருப்பா திறந்து யாடவா சண்டனமௌதனியா ரிக்கபதரோ சந்தனமௌதனா ரிட்டா மாஸ்பஹோரியால ரஹ சஹல தியாலரே
ruba katanama sante keperahato takapraha sakala rakatoria la ramahande ridana mahandoria katakaprahase shataka kapraha sakado rakabalade shantalabo rakadala ribana hande. சொல்லுங்க ஜீசஸ். உடனே உங்கள் ஃபயர் ஆயிருவீங்க. காய்ச்ச அதோட நெருப்பை விட உங்க மேல இறங்குற பரிசுத்தாவின் நெருப்புல அது பயந்து ஓடிடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். If you have faith, it will happen. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இனி வியாதி என்கிட்ட வராது. வரவே வராது. அது ஆளு பார்த்து தாங்க போய் உட்காரோம். யாருக்கிட்ட போய் உட்காந்துக்கலான்னு அதுக்கு தெரியும். யார் அதை கொஞ்சுவான்னு அதுக்கு தெரியும். யார் அதை நல்லா கொண்டாடுவாங்கன்னு அதுக்கு தெரியும். அதெல்லாம் அங்கே போய் உட்காந்துக்கலாம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படி காய்ச்சல் வந்ததுக்கே அறிகுறி இல்லாமல் அந்நிய பாஷை பேசி பாருங்க. அது ஐயோ சீலாப்பான்னு அவங்கிட்ட வந்துட்டோம் போல. இவன் நம்ம கொடுக்குற நெருப்பை விட இவன் நமக்கு கொடுக்குற நெருப்பு ரொம்ப பிரசன்ஸா இருக்குது. ஓடிடுவோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஐ வாக் பை ஸ்பிரிட். நீங்க உலகத்திற்கு உரியவர்கள். உலகத்தில் வர்ற வியாதி, உலகத்தில் வர்ற பலவீனம், உலகத்தில் வருகிற மனுஷர்களுக்கு வருகிற வியாதி உனக்கு வராதுன்னு தான் வாக்கு தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? That's the promise of God. பரலோகத்தில், நித்தியத்தில், தேவ ராஜ்யத்தில் உடைய தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும். நம்முடைய குடியிருப்பு எங்கங்க? எத்தனை பேருக்கு சொல்றீங்க என் குடியிருப்பு பரலோகம்னு? அங்கே குடியிருப்பு வச்சுக்கிட்டு இந்த பூமியில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். அட்ரஸ் மட்டும்தான் வேற. கொஞ்ச நாளைக்கு ரெண்ட்டுக்கு இந்த பூமியில் இருக்கிறோம். நிரந்தர தேசம் அங்கே தானே. இப்போ நீங்கள் அங்கேருந்து தானே வந்தீங்க, அங்கே தானே திரும்பி போறீங்க. பைபிள் சொல்லுது அங்கே அந்த வியாதியே இல்லையா. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எந்த ஊர்? என் ஊர் பேர் சீயோன். ஹலோ, என் ஊர் பேர் புதிய எருசலேம். என்னங்க சத்தம் வரல? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். The book of Revelation chapter 21 verse 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. என்னங்க? வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. புதிய எருசலேம் சீயோனை குறித்து பைபிள் சொல்லுது, அங்கே அலறுதல் இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, அங்க வேதனை இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, என் ஊர்ல வியாதியே இல்லைங்க. மேனுஃபேக்சரே அங்கதான், உங்களை உண்டாக்கின இடமே அங்கதான். விசுவாசிக்கிறீங்களா? உங்க உறுப்புகள்லாம் யார் உருவாக்குனது? சத்தமாக்க சொல்லுங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா மேட் இன் சைனா, மேட் இன் மலேசியா. பக்கத்தில் பாருங்க, சைனாவா, சவுத் ஆப்பிரிக்காவா, இந்தியாவா? இது என்ன மேடுன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் மேட் பை காட், மேட் ஃப்ரம் ஹெவன். சொல்லுங்க, நான் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமே கிடையாதுங்க. there is no connection. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா, இயேசுவே அப்படின்ற ஒரு வார்த்தையை கூப்பிட்டுட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கு உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமோ. உங்க குடியிருப்பு மாறிடுச்சு. உங்க ஊரு பெயர் சீயோன், உங்க ஊரு பெயர் புதிய எருசலேம். அந்த ஊர்ல வியாதி இல்லையா, அந்த ஊர்ல அலறுதல் இல்லையா, அந்த ஊர்ல எந்த வேதனையும் இல்லையா, அந்த ஊர்ல எந்த மரணமும் இல்லையா, அந்த ஊர்ல வெறும் ஜீவன் இருக்கிறதாம். கையை உயர்த்தி ஆமென். அப்ப பூமியில வாழும்போது
இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்திற்கு உரியவன். அப்ப இயேசு சொல்றாரு, இந்த திருடன், இந்த பிசாசு கொல்லுவான், திருடுவான், அழிப்பான். ஆனா என்னை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் இயேசுவை வச்சிருக்கிறீங்க? இயேசு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறாரு? இயேசு எத்தனை பேருக்குள்ள ஜீவிக்கிறாரு? இயேசு எத்தனை பேருக்குள்ள சொந்தக்காரரா இருக்கிறாரு? இங்க எத்தனை பேருக்கு இயேசுதான் சொந்த ரட்சகர்? கேளுங்க நல்லா, யோவான் 10:10க்கு திரும்புங்க. அந்த இயேசு உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வாராம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி. அது திருடன், அது பிசாசு செய்யற வேலை. ஆனா நானோ, எல்லாரும் சொல்லுங்க கர்த்தரோ. வாயை திறந்து சொல்லுங்க ஜீசஸ், இயேசுவோ. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். வாவ் வாவ், எல்லாம் சொல்லுங்க ஜீவன், லைஃப். செத்து போனதுக்கும் உயிர் தருவாராங்க, பட்டு போனதும் உயிராயிருமாங்க, செத்து போன உறுப்புகளும் உயிராகுமாங்க, செத்து போன அணுக்களும் உயிரடையுமாங்க, செத்து போன சரீரமும் கூட உயிரடையுமாங்க. ஆமென், ஹalleluya. உயிரடையும், ஜீவனை கொடுக்கவும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். புரிஞ்சா உங்களுக்கு? பரிபூரணம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பரிபூரணம். ஃபுல்லா நான் தருவேன், ஃபுல் ஹீலிங் தருவேன், ஃபுல் ஹெல்த் தருவேன், புது சரீரத்தை தருவேன், புது பலனை தருவேன், புது சுகத்தை தருவேன், பூரணமாய் தருவேன். அது கர்த்தர் செய்யற வேலையா? இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க இந்த உலகத்துக்குரியவங்களை போல வாழ போறீங்களா, இல்லை இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நான் கர்த்தருடையவன், நான் பரலோகத்திற்குரியவன், அங்கே என் ஊர்ல வியாதி இல்லை, என் ஊர்ல மரணம் இல்லை, என் ஊர்ல எந்த விதமான வியாதிக்கு அறிகுறியே இல்லை, அவரிடத்தில் வெறும் சுகமும் ஜீவனும் பரிபூரணமும் மட்டும்தான் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.